வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு. மக்களுடன் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை அதிகாரிகள் ஏற்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தல். சென்னையில் சில்லறை விற்பனை கடைகளில் 100 ரூபாயாக உயர்ந்த தக்காளி விலை. வட மாநிலங்களிலிருந்து வரத்து குறைவால் தொடர்ந்து விலை உயர்வு. உச்சநீதிமன்ற நிபந்தனைப்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி என தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை. சென்னை மெரினா கடற்கரையில் நாளை விமான சாகசம். பொதுமக்கள் சிரமமின்றி கண்டுகளிக்க ஏற்பாடுகள் தீவிரம். சென்னை மதுரவாயிலில் நடிகை சோனா வீட்டில் திருட முயன்ற 2 கைது. கத்தி முனையில் மிரட்டிவிட்டு தப்பிய நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை. சாம்சங் தொழிலாளர்கள் மீதான காவல்துறை அடக்குமுறையை கண்டித்து சென்னையில் இடதுசாரி கட்சிகள் ஆர்ப்பாட்டம். முத்தரசன், கே பாலகிருஷ்ணன் பங்கேற்பு. இடதுசாரி கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி அருகே கோவில் சுவரில் கார் மோதி விபத்து. காயமின்றி தப்பிய முன்னாள் அமைச்சர் OS மணியன். கோயம்புத்தூர் மாவட்டம் கோவில்பாளையத்தில் கல்லூரி மாணவர்கள் தங்கியுள்ள அறைகளில் காவலர்கள் சோதனை. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் உள்ளதா என ஆய்வு. மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசிய வழக்கில் ஜாமீனில் விடுதலையானார் மகாவிஷ்ணு. விரைவில் செய்தியாளர்களை சந்திப்பேன் என பேட்டி. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. 5 நாட்கள் கனமழை தொடரும் என வானிலை மையம் தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் கனமழை. ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் மழை. கோவை மாநகர் முழுவதும் காலையில் 1 மணி நேரத்திற்கு மேல் மிதமான மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. திருச்சியில் வெளுத்து வாங்கிய மழையால் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் கணுக்கால் அளவு தேங்கிய மழைநீர். தண்ணீரிலேயே பல மணி நேரம் காத்திருந்து பெருமாளை தரிசிக்கும் பக்தர்கள். ஹரியானா தேர்தலில் காலை 11 மணி வரை 22.70 விழுக்காடு வாக்குகள் பதிவு. வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றும் மக்கள். ஹரியானா தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களிக்குமாறு ராகுல் காந்தி எக்ஸ் பதிவு. காங்கிரசுக்கு அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் பாஜக அழிக்கும் ஆயுதமாக மாறும் என்றும் கருத்து. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் அரசு பேருந்தை தாக்கிய காட்டு யானை. காயத்துடன் உயிர் தப்பிய நடத்துனர். சேலத்தில் மது போதையில் பள்ளி மாணவி மீட்கப்பட்ட விவகாரம். குளிர்பானத்தில் மது கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இரும்பு வியாபாரி கைது. சத்தீஸ்கரின் பஸ்தாரில் பாதுகாப்பு படையினருடன் துப்பாக்கிச் சண்டை. கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளின் எண்ணிக்கை 31 உயர்வு.
90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கான தேர்தல் தொடங்கி காலையிலிருந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 11 மணி நிலவரப்படி 22.70% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வரிசையில் நின்று மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். 90 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் 11 மணி வரையிலான நிலவரப்படி 22.70% என்ற அளவில் வாக்கானது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து மக்கள் வரிசையில் நின்று தங்களுடைய ஜனநாயக கடமையாற்றி வருகிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுடைய வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணி முதல் நடைபெற்று வரும் இந்த வாக்குப்பதிவை பொறுத்தவரை தற்பொழுது 11 மணி நிலவரத்தின் அடிப்படையில் சுமார் 22.75% வாக்குகளானது பதிவாகி உள்ளது. குறிப்பாக அதிகபட்சமாக குருகிராம் கர்னல் பகுதிகளில் அதிக அளவிலான ஒரு வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. ஊரக பகுதியில் உள்ள மக்கள் வாக்கை தொடர்ந்து செலுத்துவதற்கு வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளும் அந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக ஹரியானாவினுடைய அனைத்து ஊரக பகுதிகளிலுமே அவர்கள் வேண்டுகோளாக தேர்தல் ஆணையத்தின் சார்பாக முன்வைக்கப்பட்டு வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு முக்கிய தலைவர்களான மனோகர் லால் கத்தார், காங்கிரசினுடைய வினேஷ் போகத் உள்ளிட்ட பல்வேறு நட்சத்திர வேட்பாளர்களும், பூபேந்திர சிங்கர் கூட, துஷ்யந்த் சௌதாலா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் தற்பொழுது தங்களுடைய வாக்குகளை வாக்குச்சாவடிக்கு சென்று அவர்கள் வாக்களித்து வருவதை நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா. சென்னையில் 1 கிலோ தக்காளியின் விலை 100 ரூபாயை எட்டியதால் இல்லத்தரசிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு 1200 டன் தக்காளி வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது 800 டன்னாக குறைந்துள்ளது. இதனால் தக்காளி விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த வாரம் 1 கிலோ தக்காளி 35 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் இன்று 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கடந்த வாரம் சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 50 வரை விற்பனையான நிலையில் தற்போது 100 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இன்னும் 1 மாதத்திற்கு தக்காளி விலை குறைய வாய்ப்பு இல்லை என்று வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளி மாநிலங்களிலிருந்து தான் தக்காளி வருது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு தக்காளி கம்மி தான். இப்போதைக்கு தற்சமயம் எல்லா மாநிலங்கள்லையும் மழை அதிகமாக இருக்கிறதுனால விளைச்சல் குறைஞ்சிருச்சு. இருக்கிற நல்ல சரக்கெல்லாம் அழிஞ்சு போச்சு. தற்சமயம் இனி விளைச்சல் வந்தாதான். அதனால விலைவாசிகள் அதிகமாக இருக்கு, குவாலிட்டியும் கம்மியா இருக்கு. தற்சமயத்துக்கு குறையறதுக்கு தீபாவளி வரைக்கும் வாய்ப்பு கம்மி. இனி விளைச்சல் ஆரம்பிச்சிருக்கு. இனிமே விவசாயம் வந்தாதான். மழை இல்லாம இருந்தா விளைச்சல் அதிகமா இருந்தால் விலை குறையறதுக்கு வாய்ப்பு. இப்ப தக்காளி தற்சமயம் அதிகபட்சமா இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவும் மற்றும் கர்நாடகாவும் தான். இது இப்ப நம்ம தென்னிந்தியாவுக்கும் இதுல இருந்து போகணும். இது மட்டும் இல்லாத வட இந்தியாவில் இந்த இயற்கை சீற்றத்தால் பாதித்த மாநிலங்களுக்கு போகணும். பல்வேறு வியாபாரிகள் அங்கே வர்றதுனால போட்டி பலமாகி அதன் காரணமாக விலையேற்றம்